ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓ, இன்னைக்கு என்ன பிளான்? எங்கே போகிறோம்? எனக்கு ட்ரெஸ் வாங்க கடைக்கு பர்த்டே வருது. ஆமாம், இவருக்கு வந்து பர்த்டே வருது. என்னைக்கு? June 25. ஜூன் 25 வெனஸ்டே வந்து பர்த்டே வருது. ஸோ இவருக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேவக்குட்டி அவங்க அதனால் நாங்கள் 4 பேர், நான், அப்பா, நீ, தேவ். வேறு யார் வேணா? அஸ்வின் வேணா? சரி, அவர் வந்தால் கூப்பிட்டு போகிறோம். ஓகே, அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். எந்த கடைக்கு போகிறோம் போகும்போது தான் தெரியும். சரி, அப்பா சொன்னாங்க தெரியலையா? சரி, ஓகே. அப்படி ஐயோ, பெரிய கட்டி வேற வந்திருக்கு. சூடு பயங்கரமாக சூடாயிடுச்சு. கிளம்பிட்டுருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவ்குட்டி கிளம்பியாச்சு. நல்லா சுத்தமாக இருக்கு. இப்போ என்ன தேவமா? என்னடா எல்லாம் மேட்சிங்காக இருக்கும். நிஷ்வின் பார்ப்பான், அப்போ எனக்கு மட்டும் மேட்சிங் இல்லை அப்படிமா. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. பரபரன்னு கிளம்ப வேண்டியிருக்கு. இவங்களுக்கு செப்பல், எனக்கு செப்பல், உனக்கு செப்பல்ன்ட்டு இந்தா போடு போலாம். என்ன பண்ற? அவர் போய் ஏறிட்டாரு முதலாம். ஏற்க போது ஏற்க போதுங்களா? ஆமா. அஸ்வின் கிளம்பிட்டானா? கிளம்பியாச்சு. எங்கடாங்க? தேவ் இங்க உட்காந்துருக்கா பின்னாடி. அஸ்வின் எங்க? போயிட்டு அந்த கால் போயிட்டு அப்படியே கீழே சுத்தி ரோலர் கோஸ்டர். அங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இவங்கள, குட்டி பசங்களை. வேற அந்த கப்பன் சாசர்ல போனியா? தலை சுத்தலையா? வாட்டர் கேம்ஸ்லாம் அந்த சர்க்கஸ் இருந்துச்சு, அது போனேன். ஸ்லைடுமா சர்க்கஸ்ல சைடுல அந்த ஸ்பீட் இருந்துச்சு, உனக்கு ஃப்ளோ இருந்துச்சு. ஸ்பீட்ல போனியா? ஃப்ரெண்ட் மயங்கி வந்துட்டான். மயங்கி வந்துட்டானா? எப்படி? அந்த இது இருக்கிற ஒரு சுத்துற மாதிரி ஸ்லோனே. ஆமா, எம்ஜிஎம்ல காஃபி கப்பியா சொல்ற இல்ல வேற? காஃபி கப் இல்ல, இன்னொன்னு இருக்கு காஃபி மாதிரியே. அப்படியா? அதுல மயக்கம் வந்துருச்சா? சுத்திட்டே இருந்ததோ? சுத்தாது, ஸ்ட்ரைட்டானா போயிட்டு இருக்குமா. அந்த ஏதோ ஸ்டேலிங் மாதிரி சுத்தாம போல. அது என் ஃப்ரெண்ட் வந்து அது ஸ்பீடா சுத்திட்டே இருந்தானா, அது ஸ்பீடா சுத்திட்டே இருந்தா கிட்ட வைக்கிட்டான். ஐயோ, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்புறம்? இல்ல அப்ப எப்படி இல்ல விழுந்துட்டானா ஸ்டாப் பண்ண முடியாதோ உடனே? தலை சுத்தி இருக்க மயக்கி விழுந்துட்டலாம் மாட்டான். அப்புறம் வெளில வந்தோன்னா மேம்கிட்ட சொன்னானா? அம்மா ரைட் சொன்னாங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்தானா? தலை சுத்தி இருக்கு. சும்மா லைட்டா எப்படி சுத்தி இருக்கும். அதுக்குள்ள மயங்கிட்டா அவ்வளவுதான், படுத்துட்டான். சரி சரி. எவ்வளவு எத்தனை பேர் வந்தாங்க உங்க கிளாஸ்ல? கொஞ்சம் பேர் வந்தாங்களா? அப்படியா? பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்க. அப்புறம் எம்ஜிஎம் போயிட்டு ஏதோ ஒரு பால் மாதிரி அப்படி மேலே போயிட்டு உன் கூட யாரும் வந்தா? கூட இருந்து எல்லாரும் வந்தாங்க. கேர்ள்ஸ் வந்தாங்க, பாய்ஸ் வந்தாங்க. பயப்படாம உட்காந்துட்டீங்களா? எவ்வளவு தைரியமா இருக்கான் இவன். ஒரு ரைடு கூட போக மாட்டான். நிஸ்வீனு அப்படியே தலை சுத்திடும். போலாமா? இப்படி யாருக்கு தெரியுமா? எந்திரிச்சுடா இடம். அங்க பாரு. அங்க போய் யூட்டன் எடுத்துட்டு வரணும். பார்த்தா இங்க ஒரு பைக்காரன் தெரியுமா? கொஞ்சம் டிராஃபிக் கம்மி ஆகும். பிஆர் மாலா. நீ வந்து நீ குட்டியா இருக்கும்போது ஓபன் பண்ணாங்கடா. அப்போ நாங்க வந்தோம், ஒன்ன கூட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வரோம். பிஆர் மால் சென்னை.
போகணுமா? இங்க பாருங்கடா, திரும்புங்கடா. இங்க பாருங்க. நாங்க மாலுக்கு வந்தாச்சு. விஆர் மால் வந்திருக்கோம். என்ன நல்லா இருக்கா? என்ன வேணும்? வந்தோடனே என்னமோ கேட்கறான்டா இவன். ஐஸ்கிரீமா? எதுவும் கேட்கக்கூடாதுடா. நான் மேல போறேன், நீங்க பின்னாடி வா. நாங்க வந்து எந்த கடைக்கு போறோம்னா யூஸ்டா புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போய் பார்க்கலான்ட்டு. இதோ இதுதான் யூஸ்டா அட் விஆர் மால். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குன்னு உள்ளே போனோம். பட் வந்து வீடியோ அலவுட் கிடையாது, வீடியோலாம் எடுக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அலவுட் இல்லைன்ட்டு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. லேடிஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு டாப் வந்து நல்ல ரிச்சாக ராயலாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா. பாய்ஸுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரையல் ரூமில் போயிட்டு ஒரு 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு போய் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees டிஷர்ட்டு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் காட்டுறேன். பிகாஸ் இங்கே வந்து வீடியோ வந்து அலௌட் இல்லைன்னு சொன்னதுனால சரி நம்ம போட்டு பார்த்துட்டு ஒரு பிக் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இவனுங்க ஒரே தொல்லை ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு. அப்புறம் மாலுக்கு வந்துட்டு எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இவனுங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கினேன். அது பேர் என்ன? ஐயோ மறந்து போச்சே. ஃபஸ்ட்டு பிளாக் கரண்ட் தான் வாங்கினேன். அங்கே வந்து ஸ்கூப் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இவனுங்க யாருக்குமே பிடிக்கல. அந்த இது திராட்சை போட்டிருப்பாங்க, அந்த திராட்சையோட அந்த ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பட் இவங்க யாருக்குமே பிடிக்கல. தேவ் கொஞ்சம் சாப்பிட்டான், ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்டேன். சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக வந்து கோன் வாங்கினேன். நிஷ்வினுக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் அண்ட் இது அஸ்வினுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கேட்டால் அவனுக்கு அது வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம தேவ்குட்டி ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான், அவங்கள சாப்பிடவே விடலை. அவங்க சாப்பிட்றதான் வேணுமா. கோன் கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான், அடியில் கடிக்க போகிறான். அடியில் கடித்தா எல்லாமே வந்து கீழே ஒழுகிடும். ஸோ அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேன்றார், ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். அப்புறமா சரி எல்லாம் முடிச்சாச்சு நம்ம கிளம்பலான்ச்சு கீழே வந்தோம். கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு குக்கி மேன் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. நிறைய குக்கீஸ் வந்து வச்சுருந்தாங்க. டோனட்ஸ், கேக்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடாக பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்க மட்டும் தான் செய்யணும், வாங்கலாம் முடியாது. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. வந்தது 11:15 வந்தோம். இப்போ மணி 2 ஆகுது. அத்தை கால் பண்ணி என்னம்மா சாப்பிட வருவீங்களா மாட்டிங்களா, வெளில சாப்பிட்றீங்களா? இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க என்னடானா ஜூஸ் குடிக்க வந்து நிப்பாட்டி இருக்கானுங்க. அங்கே தான் இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே ஜூஸா. வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டால் சாப்பிடணுண்டா வீட்டில் போய் எதுக்குடா இப்படி அப்படின்னா இல்லை நாங்கள் ஜூஸ் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. நானும் தேவு மட்டும்தான் காரில் இருக்கும். அவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. என்ன ஜூஸு? ப்ளூபெர்ரி ஜூஸா? நீனு ரோஸ் மில்கா? இந்த ரோஸ் மில்க்கு தவிர வேற ஒன்றும் தெரியாது. நீ ப்ளூபெர்ரி வாங்கி டேஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, செம்மையா இருக்கும். நீ அவனுக்கு கொடுங்க, நான் வீடியோ எடுக்கேன். அப்பா என்னது பால் சர்பத்தா? அவருக்கு ஜூஸ் ரோஸ் மில்க் தான்ப்பா அவனுக்கு பிடிக்கும், குடிக்க விட மாட்டான். ஏன்க்கா? தேங்க்யூ. இல்லை குடிக்கலையா அவரு? வேணாமாமா? இப்படி இதை கொஞ்சம் கொடுங்க. ப்ளூ கலர் தேவக்குட்டி. இதான் இது மட்டும் 2 சிப்பா. இது கொஞ்சம் கொடு.
ப்ளூபெரியா நல்லா இருக்குடா, ப்ளூபெரி சூப்பரா இருக்கு. ஏ தம்பி ரோஸ் மில்க் குடுறா எல்லாத்துலயும். எல்லாத்துக்கும் ஏய் சூப்பரா இருக்குடா. பால் இது நல்லா இருக்கு. ரோஸ் மில்க் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்க், செகண்ட் ப்ளூபெரி, தேர்ட் தான் பால் சர்பத்து. அப்படியா? ஆமா எல்லாம் குச்சி பாருங்க, அது குச்சி பாத்தியா? அது செம்மையா இருக்கு. ரோஸ் மில்க் குடிச்சு பாரு. குச்சி பாத்தியா? குச்சி கலர் கலரா வச்சிருக்காங்கயா. ரோஸ் மில்க், பிஸ்தா. ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ் மில்க், கிரீன் கலர் பிஸ்தா. அப்பா கிரீன் கலர். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அது உங்களதை எடுத்துக்காட்டு அடியில இருந்து ஃபர்ஸ்ட். மேல அவங்க அப்பா இது இப்போ சித்தப்பாட்ட காமி. அது தோசைக்கு கரெக்டா இருக்கு. அவங்க அப்பாக்குள்ளது. ஆமா இடுப்பு அவள்தே கரெக்டா இருந்து செட் ஆச்சு. போட்டு பார்த்தா கொஞ்சம் இந்த பேண்ட் மாதிரி. ஆமா அவங்க சின்னதா இருக்கும். ஒன்று எடுல அது அப்புறமா பாப்பாங்க. மருந்து குடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்தா 3 நாள் வச்சு செஞ்சுட்டு போகுது. ஏல ஃபாஸ்ட் ஆயிடு. இந்த இது இதுதான் அவளுக்கு எடுத்து. இது இப்போ பர்த்டே போடுறது. என்னடா எங்க இந்த பண்ணி இந்த துணி மாதிரி ஸ்வெட்டர் இது இந்த ஸ்வெட்டர் துணி. இதோட பர்த்டே அவ வேற எதுவுமே கோட் மாடல் எதுவுமே போட மாட்டேன்ற. இப்ப என்னத்தை எடுக்கிறது உனக்கு? ஆமா இது நிவி மாதிரி எந்த மாடலும் போடாது. கவினா அழகா எடுக்கலாம். கவிக்கு தான் மாடலா அவன் போடுவான். கிளாத் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. டாப்புமே நல்லா இருந்துச்சு. காட்டன்ல 250 ரூபாய்க்கு சூப்பரா இருந்துச்சு. இருக்கு. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதனால இதுவா தான் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட்ஸ்லயுமே இப்படி இருக்காது. ட்ரெண்ட்ஸ்ல இருக்காது. மேக்ஸ்லயுமே இருக்காது பிரேமாச்சா. 250க்குலாம் இருக்காது. நம்ம ஒரு வாட்டி போய் எடுத்தோமே அப்பதான் 250 அது கூட ஒரு 2 எடுக்கணும்.